தமிழக அரசின் பட்ஜெட் காப்பி அடிக்கப்பட்ட பட்ஜெட் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். திருவேற்காட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பெண்களுக்கான விடுதி முதல் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள பல திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் என்று கூறினார். மொத்தத்தில் இது வெற்று பட்ஜெட் என்றும், சிறுபான்மையினர் மட்டுமின்றி பெரும்பான்மையினருக்கும் எந்த அறிவிப்பும் கொடுக்காத பட்ஜெட் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை முழுசா படிச்சேன், நேத்துல எல்லாம் படிச்சுட்டு தான் சொன்னேன். ஆனா எல்லாமே காப்பிங்க. நீங்க காப்பி அடிக்கிறது காப்பி அடிச்சுட்டு மத்ததுல மக்களுக்கான நல்ல திட்டங்கள் கொடுக்கறாங்க. 9 லட்சம் கோடியை தாண்டி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்குகின்ற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ரூ போட்ட பட்ஜெட்டுக்கு ஓ போட முடியாது என்பதுதான் எனது ஒரே கருத்து. சிறுபான்மைக்கு இல்ல, பெரும்பான்மை மக்களுக்கு எந்த திட்டமும் அங்க இல்லையே. தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராமல் நம்மை ஏமாற்றுபவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற கல்வி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், நிதி தொடர்பாக மத்திய அமைச்சரை சந்தித்த போது அமைச்சர்கள், எம்பிக்கள் முன்னிலையில் தமிழக அதிகாரிகளை அவர் கண்டித்து பேசியதாக தெரிவித்தார். தமிழகத்திற்கு நிதி தராமல் ஏமாற்றுபவர்களை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து அவர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாடாளுமன்றத்தில் அந்த மாண்பை காப்பாற்றக்கூடிய, அந்த மரபுகளை காப்பாற்றக்கூடிய அந்த எந்த எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. NEP 2020 நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க RSS 2020 அது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி நம்மளே ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி நாம் விரட்டி அடிக்க வேண்டும்? ஏதாச்சும் ஒரு விதத்தில் கருத்துக்களை உள்ளே நாம் புகிர்த்து விடக்கூடாதா? எப்படியாச்சும் நம்ம ஏமாற்றி விட முடியாதா என்று கருதக்கூடியவர்கள் தான். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை மாநில மக்களுக்கு நலன் பயக்கும் என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலீடுகள் செய்வது முக்கியமல்ல என்றும் திட்டங்களை தரமாக செயல்படுத்த அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.